Hello students, welcome to my channel Crack Neat Biology. Students, இந்த வீடியோல class 12 chapter 4 principles of inheritance and variationல இருந்து sex determination பத்தி பார்க்க போறோம். So XO type, XY type, ZW type and haplodiploidy type of sex determination பத்தி இந்த வீடியோல நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, ஸோ இயர்லி டேஸ்ல ஜெனட்டிஸ்ட்க்கு எப்படி இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் பத்தின க்ளூ கிடைச்சதுன்னா by conducting several experiments on insects. So insectsல various experiments conduct பண்ணி cytological observations பண்ணும்போது தான் இந்த genetic or chromosomal basis of sex determination concept develop ஆச்சு. So Henking in the year 1891 he discovered a specific nuclear structure. So சில insectsல all through the spermatogenesis observe பண்ணாரு அவரு. So after spermatogenesis he observed 50% of the sperms வந்து இந்த nuclear structure carry பண்ணுச்சு, whereas other 50% of the spermsல இந்த nuclear structure இல்ல. Okay, so Henking gave a name to this structure as the X body. ஓகே, ஸோ அதர் சயின்டிஸ்ட் இதுல அப்சர்வேஷன்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹெங்கிங் நேம் பண்ண இந்த எக்ஸ் பாடின்றது குரோமோசோம்ஸ் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணாங்க. அண்ட் தட் இஸ் வை இட் வாஸ் கிவன் த நேம் எக்ஸ் குரோமோசோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைப் எக்ஸ்ஓ டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் இன்செக்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸ்லயுமே எக்ஸ் குரோமோசோம்ஸ் பிரசன்ட் ஆயிருந்தது இன் அடிஷன் டு ஆட்டோசோம்ஸ். ஸோ ஆட்டோசோம்ஸ்ன்றது நான் செக்ஸ் குரோமோசோம். ஸோ செக்ஸ் குரோமோசோம் இல்லாத குரோமோசோம்ஸ் எல்லாத்தையும் ஆட்டோசோம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எல்லா எக்ஸ்லயுமே எக்ஸ் குரோமோசோம்ஸ் பிரசன்ட் ஆயிருந்துச்சு. வேற ஸ்பெர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்னு இந்த எக்ஸ் குரோமோசோம்ஸ் பிரசன்ட் ஆகிருந்துச்சு, இல்ல இல்லாம இருந்தது. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இருந்தது. ஓகே, ஸோ இந்த எக்ஸ் ஃபர்டிலைஸ்டு பை இந்த எக்ஸ் குரோமோசோம் கேரிங் ஸ்பெர்ம்ஸ். இந்த எக்ஸ் குரோமோசோம் கேரிங் ஸ்பெர்ம்ஸ் ஃபர்டிலைஸ் பண்ண எக்ஸ்லாம் வந்து இட் ரிசல்ட்ஸ் இன் அ female offspring, whereas egg fertilized by a sperm that do not have an X chromosome. So the second type of sperms fertilize பண்ண eggs வந்து male offspring produce பண்ணுச்சு. Therefore XO type of sex determinationல இந்த spermsல X chromosome present ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்து எந்த மாதிரியான sperm இந்த egg fertilize பண்ணுதுன்றத பொறுத்து தான் the sex of the offspring will be determined. Okay, so bookல ஒரு question கேட்டிருப்பாங்க, do you think the number of chromosomes in male and female are equal? No. XO type of sex determinationல number of chromosomes male and female ஈக்குவலா இருக்காது. ஏன்னா XO டைப்ல ஃபீமேல்ஸ்க்கு வந்து 2 X குரோமோசோம் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி எக்ல ஒரு X குரோமோசோம் இருக்கும் அண்ட் X குரோமோசோம் கேரிங் ஸ்பெர்ம் அதை ஃபர்டிலைஸ் பண்ணும்போது தான் ஃபீமேல் ஆஃப் ஸ்பிரிங் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஃபீமேல்ஸ்ல வந்து 2 X குரோமோசோம் இருக்கும், வேறஸ் மேல்ல வந்து அந்த எக்ல இருக்க குரோமோசோம் மட்டும்தான். ஸ்பெர்ம்ல வந்து X குரோமோசோம் இல்லாத ஸ்பெர்ம் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு மேல் ஆஃப் ஸ்பிரிங் கிடைக்குது. அப்போ மேல்ல ஒரே ஒரு X குரோமோசோம் தான் இருக்கும். அப்போ XO type of sex determinationல number of chromosomes ஈக்குவலா இருக்காது. ஓகே, ஸோ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் XO type of sex determination என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஸ் ஹாப்பர்ஸ். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Okay, in which female have XX chromosomes whereas male have XO chromosomes, meaning they lack the second X chromosome. So plus autosomes இருக்கும் besides the autosomes. The sex chromosomes வந்து இந்த மாதிரி இருக்கும் XO typeல. Okay, so due to the involvement of the X chromosome in the determination of sex, so இதை வந்து நம்ம sex chromosome னு சொல்றோம் and rest of the chromosomes autosomes னு சொல்றோம். Okay, so XO type பார்த்துட்டோம். Next XY type of sex determination in mammals and other insects பார்க்கலாம். ஸோ இந்த டைப்ல பாத்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுக்குமே வந்து சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ மேல்ல பாத்தீங்கன்னா it possesses an X chromosome and a smaller Y chromosome and female 2 X chromosomes இருக்கும். So male have autosomes plus XY whereas females have autosomes plus XX. Examples human beings, Drosophila melanogaster. ஓகே, ஸோ இந்த போத் XO டைப் அண்ட் XY டைப் ரெண்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன் டைப்லயுமே பாத்தீங்கன்னா 2 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கேமெட்ஸ் வந்து மேல் ப்ரொடியூஸ் பண்ணும். வேறஸ் ஃபீமேல்ல வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் கேமெட் X மட்டும்தான் இருக்கும். வேறஸ் மேல்ல வந்து 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ், அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம். ஒன்னு எக்ஸ் குரோமோசோம் இருக்கும் இல்ல இருக்காது, இல்லைன்னா எக்ஸ் குரோமோசோம்ல வேற ஸ்பெர்ம்ஸ்ல வந்து எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும், இல்ல ஸ்பெர்ம்ஸ்ல Y குரோமோசோம் இருக்கும். 2 டைப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் sex determination mechanism is designated to be the example of male heterogamity. அதாவது ஸ்பெர்ம்ஸ் இந்த மாதிரி 2 டைப்ஸா இருக்கிறதுனால அது மேல் ஹெட்ரோகேமிட்டின்னு சொல்லுவோம். ஓகே,
நெக்ஸ்ட் ஒரு டிஃபரெண்ட் மெக்கானிசம் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் பார்க்கலாம். பேர்ட்ஸ்ல அது அப்சர்வ் ஆயிருக்கு. இங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ரெண்டுலையுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ ஒன்லி நம்ம ஸோ இந்த டைப் எக்ஸ்ஓ டைப் தான் வந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ஈக்குவலா இருக்காது. XY டைப் அண்ட் ZW டைப் இந்த ரெண்டு டைப்லயுமே பாத்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் சேமா இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மேலுக்கு தான் 2 டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் இருக்கும்னு பார்த்தோம். ஸோ பேர்ட்ஸ்ல ஃபீமேலுக்கு தான் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது என்னென்னு பாத்தீங்கன்னா Z அண்ட் W குரோமோசோம்ஸ். ஓகே, ஸோ இங்க வந்து ரெண்டுத்தையுமே ஃபீமேல் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் கேரி பண்றதுனால இதை வந்து ஃபீமேல் ஹெட்ரோகேமெட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஆட்டோசோம்ஸ் பிளஸ் ZW குரோமோசோம் இருக்கும், வேறஸ் மேல்ஸ்க்கு ஆட்டோசோம்ஸ் பிளஸ் ZZ குரோமோசோம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன்ஸ் பார்க்கலாம். So as we already saw earlier, XY type of sex determination தான் ஹியூமன்ஸ்க்கு இருக்கும். ஸோ ஹியூமன்ஸ்ல 23 pairs of chromosomes இருக்கும். அது நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இதுல வந்து 22 pairs வந்து ஆட்டோசோம்ஸ், அதாவது எக்ஸாக்ட்லி மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும், நான் செக்ஸ் குரோமோசோம்ஸ். வேற ஒரே ஒரு பேர் தான் இட் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன் த செக்ஸ். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருந்ததுன்னா அது ஃபீமேலா வந்து டெவலப் ஆகும், வேற XY குரோமோசோம் வில் டெவலப் இன்டு மேல் ஆஃப் ஸ்பிரிங். ஓகே, ஸோ கேமெட் ஃபார்மேஷன் எப்படி நடக்கும் நம்ம ஆல்ரெடி கேமெட்டோஜெனிசிஸ்ல பார்த்திருக்கோம். டியூரிங் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அமாங் மேல்ஸ் 50% ஆஃப் த டோட்டல் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ்ட் கேரி எக்ஸ் குரோமோசோம், வேற அதர் 50% Y குரோமோசோம்ஸ் கேரி பண்ணும். இன் அடிஷன் டு autosomes, in addition to that 22 அந்த குரோமோசோமோட. ஓகே, 22 pairs 22 குரோமோசோம்ஸோட. ஏன்னா இதுல வந்து ஹாப்ளாய்டா தான் இருக்கும், ஸ்பெர்ம் வந்து ஹாப்ளாய்டா இருக்கும், அதாவது 22 குரோமோசோம் பிளஸ் ஒரு செக்ஸ் குரோமோசோம் கேரி பண்ணும். அந்த மாதிரி ஓவமும் 22 குரோமோசோம் பிளஸ் ஒரு செக்ஸ் குரோமோசோம், டோட்டலி 46 குரோமோசோம்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபீமேல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஓவம் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் வித் அண்ட் எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான். மேல்ல தான் வந்து 50% ஸ்பெர்ம் எக்ஸ், அந்த 50% ஒய். ஸோ ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த ஓவம் வந்து ஃபர்டிலைஸ் பண்ற ஸ்பெர்ம் எக்ஸ் குரோமோசோம் கேரி பண்ணுச்சுன்னா அந்த ஜைகோட் வந்து ஃபீமேல் பேபியா டெவலப் ஆகும், வேறஸ் ஒய் குரோமோசோம் கேரிங் ஸ்பெர்ம் அந்த எக் ஃபர்டிலைஸ் பண்ணுச்சுன்னா மேல் ஆஃப் ஸ்பிரிங் டெவலப் ஆகும். ஸோ இதுல இருந்து நமக்கு எவிடென்டா தெரியுது த ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் த ஸ்பெர்ம் தட் டிட்டர்மைன்ஸ் தி செக்ஸ் ஆஃப் த சைல்டு. ஆல்சோ நமக்கு எவிடென்டா தெரியுது தேர் இஸ் அன் ஈக்குவல் சான்ஸ் ஆஃப் ஹேவிங் அ மேல் ஆர் ஃபீமேல் சைல்டு இன் ஈச் பிரெக்னன்சி. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நீட்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கப்பலுக்கு வந்து 3 கேர்ள் சைல்டு இருக்கு. இப்போ 4th பேபி வந்து மேல் பேபியா இருக்கிறதுக்கு எவ்வளோ % வந்து ப்ராபபிலிட்டி இருக்கு அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி கேட்டாலும் ஒரு பிரெக்னன்சிலயுமே 50% சான்ஸ் தான். ஓகே, ஆஃப் ஹேவிங் எய்தர் மேல் ஆர் ஃபீமேல் பேபி. ஓகே, ஸோ சொசைட்டல் மிஸ்கன்செப்ஷன் என்ன இருக்கு, உமனை தான் வந்து ஃபார் கிவிங் பர்த் டு ஃபீமேல் சில்ட்ரன் பிளேம் பண்றாங்க, பட் த செக்ஸ் ஆஃப் த சைல்ட் இஸ் டிட்டர்மைன்டு பை தி மேல் ஸ்பெர்ம் தான். ஓகே, ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹனி பீ பார்க்கலாம் அடுத்து. ஸோ ஹனி பீல வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் அண்ட் இண்டிவிஜுவல் ரிசீவ்ஸ். ஸோ இதுல ஆஃப் ஸ்பிரிங் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு எக்கும் ஸ்பெர்மும் ஃபர்டிலைஸ் ஆகி ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து டெவலப் ஆகிறது எப்பவுமே ஃபீமேலா தான் இருக்கும். டிப்ளாய்டு ஃபீமேல் வில் டெவலப் இன்டு குவீன் ஆர் co-worker. ஓகே, ஸோ வேறஸ் அன்ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து தான் மேல்ஸ் டெவலப் ஆகும், மேல் ட்ரோன்னு சொல்லுவோம் அதை. ஸோ பார்த்தனோஜெனிசிஸ்ன்றது இந்த மாதிரி ஒரு அன்ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து மேல் டெவலப் ஆகிறது தான் இட் இஸ் நோன் அஸ் பார்த்தனோஜெனிசிஸ். பார்த்தனோ மீன்ஸ் விர்ஜின், ஜெனிசிஸ் மீன்ஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் அன் எக் இன்டு கம்ப்ளீட் ஆர்கானிசம் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் இஸ் கால்ட் அஸ் தி பார்த்தனோஜெனிசிஸ். ஓகே, ஸோ திஸ் மீன்ஸ் தட் மேலுக்கு வந்து ஒன்லி half the number of chromosomes தான் it will receive. ஓகே, than that of a female. ஏன்னா ஃபீமேல் வந்து எக் ஸ்பெர்ம் ரெண்டுமே வந்து ஹாப்ளாய்டு ரெண்டும் ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்ட் ஃபீமேல் ஃபார்ம் ஆகுது. வேறஸ் அன்ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து மேல் டெவலப் ஆகிறதுனால ஹாப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் மட்டும்தான் மேல்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபீமேல்ஸ் ஆர் டிப்ளாய்ட் ஹேவிங் 32 குரோமோசோம்ஸ், வேறஸ் மேல் ஆர் ஹாப்ளாய்ட் தட் இஸ் 16 குரோமோசோம்ஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் ஹாப்ளோ டிப்ளாய்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் ஹாப்ளோ டிப்ளாய்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம்க்கு வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ மேல் ஹனிபீஸ் வந்து மைட்டோசிஸ் மூலமா ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணும், அன்லைக் ஃபீமேல்ஸ் விச் ப்ரொடியூஸ் எக்ஸ் பை மயோசிஸ்.
ஓகே. ஸோ அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ல இருந்தா மேல் டெவலப் ஆகும். ஸோ மேல் ஹனிபீஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃபாதர் அண்ட் சன்ஸ் இருக்காது. ஓகே. பட் தே டூ ஹேவ் அ கிராண்ட் ஃபாதர் அண்ட் கேன் ஹேவ் கிராண்ட் சன்ஸ். இது எப்படி சொல்றாங்க? ஏன்னா மேல் வந்து அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ல இருந்தா டெவலப் ஆகுது. அப்போ மேலுக்கு வந்து ஃபாதர் இருக்காது. அந்த மாதிரி இந்த மேல் வந்து ஃபீமேலோட மேட் பண்ணி அந்த ஃபர்டிலைஸ்ட் எக்ல இருந்து ஃபார்ம் ஆக போறது எப்பவுமே ஃபீமேல் தான். அதனால அதுக்கு சன்ஸும் இருக்காது. ஸோ இட் கெனாட் ஹேவ் இட் டு நாட் ஹேவ் அ ஃபாதர் அண்ட் கெனாட் ஹேவ் சன்ஸ்னு அதனால தான் சொல்றாங்க. பட் இட் டூ ஹேவ் அ கிராண்ட் ஃபாதர் அண்ட் கேன் ஹேவ் கிராண்ட் சன்ஸ். இது எப்படி சொல்றாங்க? இந்த ஹாப்ளாய்டு மேல் வந்து ஒரு எக்ல இருந்து வந்திருக்கும் இல்லையா, அந்த எக்கை லே பண்ண அந்த டிப்ளாய்டு ஃபீமேலுக்கு ஒரு ஃபாதர் இருந்திருக்கும். ஸோ மேட்டிங் மூலமா தான் இந்த டிப்ளாய்டு ஃபீமேல் ஃபார்ம் ஆகுது. ஸோ மதர்ஸ் ஃபாதர் வந்து இதுக்கு கிராண்ட் ஃபாதர் தானே, ஸோ இதுக்கு கிராண்ட் ஃபாதர் இருக்கும். அந்த மாதிரி கிராண்ட் சன்ஸ் எப்படி சொல்றாங்கன்னா, இந்த ஹாப்ளாய்டு மேல் வந்து மேட் பண்ணி அதற்கு டாட்டர் ஃபீமேல் ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா, இந்த டாட்டர் ஃபீமேல் வந்து நிறைய எக்ஸ் லே பண்ணும். ஸோ அந்த அன்ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து மேல் ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஸோ அது இதுக்கு கிராண்ட் சன். ஸோ அதனால தான் தே டூ ஹாவ் அ கிராண்ட் ஃபாதர் அண்ட் கேன் ஹாவ் கிராண்ட் சன்ஸ் சொல்றாங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் த செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹனி பீஸ். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு புக்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஹவு இஸ் த செக்ஸ் டிட்டர்மினேஷன் மெக்கானிசம் டிஃபரெண்ட் இன் த பேர்ட்ஸ்? இஸ் த ஸ்பெர்ம் ஆர் எக் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செக்ஸ் ஆஃப் த சிக்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ZW சிஸ்டம்ல நம்ம என்ன பார்த்தோம்? செக்ஸ் இஸ் டிட்டர்மைன்டு பை த செக்ஸ் குரோமோசோம்ஸ் Z அண்ட் W. பேர்ட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தோம். ஸோ பேர்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி 2 டிஃபரெண்ட் செக்ஸ் குரோமோசோம்ஸ் கேரி பண்றது ஃபீமேல் தான் இல்லையா? So in birds, the egg is responsible for the sex of the chicks. Okay, not sperms. ZW systemல egg தான் வந்து it will be responsible for the sex of the chicks. So female வந்து 2 types of eggs produce பண்ணும், those carrying Z chromosome and those carrying W chromosome. So male வந்து ஒரே ஒரு type of sperms தான் carry பண்ணும், that is Z chromosome carrying sperms. So if a Z carrying sperm வந்து Z carrying egg fertilize பண்ணுச்சுன்னா மேல் Z ஃபார்ம் ஆகும். whereas Z carrying sperm W carrying egg வந்து fertilize பண்ணுச்சுன்னா ஃபீமேல் ZW ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ egg is responsible for the sex of the chicks is the correct answer. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.